ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஷார்ட் அண்ட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் டிஎம்இ சிபிஇ இது ரெண்டில் எது சார் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. சிபிஇயில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ், அதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸில் நீங்கள் இணைஞ்சு படிக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எல்லாத்துக்குமான ப்ராக்டிஸ், டைப் ரைட்டிங், செகண்ட் பேப்பர், முற்றிலும் எல்லாத்துக்குமான ப்ராக்டிஸும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். தமிழ்நாடு முழுக்க நிறைய மாணவர்கள் படிச்சுட்டு வராங்க. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சிபிஇ மெத்தடில் எக்ஸாம் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் இண்டிவிஜுவல் நடக்கக்கூடியது. உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டை உள்ளிட்டு நீங்கள் பண்ணக்கூடியது. அப்படி பார்க்கும்போது உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டு போட்ட உடனே உங்களுக்கான டிக்டேஷன் ஆடியோ அங்கே இருக்கும். ஸோ அதை நீங்கள் தாராளமாக உங்களுடைய ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது டிஎம்இ மெத்தடில் எல்லாருக்கும் ஸ்பீக்கரில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய ப்ராப்ளம் சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சிபிஇ மெத்தட் எவ்வளோ பெட்டர். ஏன்னா நீங்கள் தனியாக உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டு போட்டு உள்ளே போக போகிறீங்க. உங்களுக்கான டிக்டேஷன் ஆடியோ அங்கே இருக்க போது அதை உங்களுடைய ஹெட்ஃபோன் மூலிமா கேட்டு டிக்டேஷன் எடுக்க போகிறீங்க. டிக்டேஷனில் எப்படி எடுக்கணும், பேப்பரில் என்ன பேப்பரில், அதெல்லாம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. ஸோ வரும்போது நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், சரிங்களா? ஆனால் எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி தான் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் எழுத தேவையில்ல, டைப் பண்ணணும், சரிங்களா? ஸோ டைப் பண்ணி சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி டைப் பண்ணும்போது கண்டிப்பாக டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும். அது நீங்கள் ஒரு மாதம் ப்ராக்டிஸ் எடுத்தீங்கனாலே போதும், சரிங்களா? ஒரு மாதம் ப்ராக்டிஸ் எடுத்தீங்கனாலே தாராளமாக ஃபாஸ்ட்டாக டைப் பண்ண லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் டைப் பண்ணணும்னு சொல்லி இருக்கு. அது இனிமேல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, சொல்லும்போது நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன், ஓகேங்களா? இது மட்டும் தானான்னு கேட்டிங்கன்னா இதோட ரிசல்ட் குயிக்காக கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாமல் சர்டிஃபிகேட் நமக்கு ஆன்லைன்லேயே வந்துடும். நம்மளுடைய ஐடி பாஸ்வேர்டு போட்டு டவுன்லோட் பண்ணுற மாதிரி வந்துடும். இண்டிவிஜுவலாக ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்துடும். அப்படி பார்க்கும்போது சிபிஇ மெத்தட் தான் பெட்டர். டிஎம்இயோட கம்பேர் பண்ணும்போது சிபிஇ மெத்தட் தான் பெட்டர். இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டிஎம்இ மெத்தட் சுத்தமாக எடுக்க போகிறதா சொல்கிறாங்க, ஓகேங்களா? இனி வரக்கூடிய நாட்களில் சிபிஇ மெத்தட் மட்டும்தான் இருக்கும். சிபிஇ மெத்தடில் தமிழ் பண்ணுறீங்க இல்லையா, தமிழ் ஷார்ட் ஹேண்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக டைப் பண்ணணும். சிபிஇ மெத்தடில் தமிழ் 99 லேஅவுட் தான் பர்மனன்ட் லேஅவுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் 99 லேஅவுட் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸில் இணைஞ்சு படிக்கணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள்.